சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து மீனா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சத்யாவும் ரேகா ரெண்டு பேரும் வராங்க. வாங்க ரேகா, சத்யா வாங்க. உங்க ரெண்டு பேரும் நீங்க வர சொன்னதுனாலதான் இவர் வர சொன்னாரு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க தலைவிய நின்று ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க முடிவு பண்ணி உங்களை வர சொன்னோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. எங்களுக்கு கூட இப்படி ஒரு யோசனை வரல, ஆனா நீ யோசிச்சிருக்க, நிஜமாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார்கிட்ட இவ வின் பண்ணிருக்கா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சின்னமணியை பத்தி பேசினதுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க ரேகா. அடுத்ததா நம்ம சின்னமணி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்னுடைய எதிரியோட குடும்பத்தை கூட இவ பேசிட்டு பழகிட்டு இருக்கா, இவள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்ப டிரைவர் கிட்ட, ஏண்டா நீ தானே அப்பப்ப ரேகாவை பிக்கப் டிராப் அவ எங்க போறாளோ அது எல்லாமே நீ கூட்டிட்டு போற, என்ன இவ கூட இவன் பழகுறன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானேன்றாங்க. அம்மா மன்னிச்சிடுங்க, ரேகம்மா இந்த சத்யா கூட தான் பழகிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ரேகம்மா மிரட்டினாங்க, அதனால எனக்கு வேற வழி தெரியலன்றாங்க. ஏண்டா விசுவாசம் எனக்கு காட்டுவேனா அவளுக்கு காட்டுறியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சரி நடு, வண்டி எடு, இதுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல சிந்தாமணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப கேக் கட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மீனா முதல்ல ரேகாவுக்கு கொடுக்குறாங்க. ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து, என்ன மீனா பத்தியா, புருஷனுக்கு கொடுக்காத, அங்க போயிட்டு கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேக் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப ரேகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுபடி இதை செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இல்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல, நானும் சத்யாவும் ரெண்டு பேரும் உயிருக்குயிரா லவ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து மீனா ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, சத்யா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட நீங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லி எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட ப்ரப்போஸே பண்ணா, அதனால எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், நீயும் ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு முத்து சொல்றாங்க. மீனா நாங்க ஏணி வச்சா கூட எட்டாத தூரத்துல நீங்க இருக்கீங்க, நீங்களும் நல்ல பொண்ணாதான் இருக்கீங்க, உங்க அப்பாவும் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு, பேசி பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்னுடைய அப்பா எப்பவுமே என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக நின்றதே கிடையாது, ஆனா என்னுடைய அம்மா அப்படி கிடையாது, அவங்க ஆப்போசிட், அதுவும் நீங்க கேட்டா கண்டிப்பா என்ன சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேகா சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு, அப்படியா, அப்படிலாம் யார் இருக்குவா, நான் உன் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன், கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க, நான் அந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா முடியவே முடியாது, என் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேகா சொல்றாங்க. அப்படி யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க யாரை எதிர்த்து போட்டி போட்டு தலைவர் எலெக்ஷன்ல வின் பண்ணீங்களோ சிந்தாமணி, அவங்க தான் என்னுடைய அம்மான்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துக்கும் ஷாக்கா இருக்கு, மீனாவுக்கும் ஷாக்கா இருக்கு. உடனே முத்து கேக்குறாங்க சத்யா கிட்ட, சத்யா என்னடா இது உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மாமா, உண்மைதான், இந்த விஷயம் எனக்கே தெரியாது, இன்னைக்குதான் எனக்கு தெரியும், இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கா பயங்கர கோபம் வருது. இங்க பாரு ரேகா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன் அப்பாவும் ரொம்பவே நல்லவரு, எங்களுக்கு நிறைய விதத்துல உதவி பண்ணியிருக்காரு, ஆனா உன்னுடைய அம்மா இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, இந்த கல்யாணம் நடக்காது, இத்தோட என்னுடைய சத்யாவை மறந்துடு, இனி உனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா கோவப்படுறாங்க. உடனே ரேகா என் அம்மா தப்பு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் அம்மா மாதிரி நான் கிடையாது, நான் ரொம்பவே நல்லவ, நான் குடும்பத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுவேன்னு நல்லா சொல்லி எவ்வளவோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரேகா. இல்ல, இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. சத்யா அக்கா அது வந்துடுறாங்க. சத்யா போதும், வாயை மூடு, நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது, விட்டு சத்யா. அக்கா என்னக்கா இப்படி பேசுற, இப்பவே பிரியறதுதான் நல்லது, இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகாம இப்ப பிரிஞ்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இங்க பாருமா ரேகா, உன்னுடைய அம்மா ரொம்பவே கோபக்காரங்க தான், அது எனக்கு ரொம்பவே நல்லாவே புரியும், அவங்க பயங்கரமான கிரிமினல் தான்,
ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சத்யாவையும் அவங்க குடும்பத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல உன்னால வாழ முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா நான் சத்யா கூட தான் வாழணும். நான் என்ன ஆனாலும் சரி என் முடிவை மாத்திக்க மாட்டேன். இங்க பாரும்மா, ஓடி வந்து கல்யாணம் பண்ணுனலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆசை 60 நாளு, மோகம் 30 நாளு, டைம் பாஸ்க்காக லவ் பண்ணோம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்கிட்ட நீங்க வந்து சொல்லக்கூடாது. இப்ப நாங்க ரிஸ்க் எடுத்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றோம்னா, நீங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அதுக்காக ஓடி வான்னெல்லாம் சொல்ல மாட்டோம். உன் அப்பா கிட்டயும் பேசி பார்ப்போம். உன் அம்மா கிட்டயும் பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்குறாங்களோ, அது அவங்களுடைய விருப்பம். அப்படி ஒரு வேளை அவங்க ஒத்துக்கலன்னா, நீ என்ன பண்ணுவேன்னு முத்து கேட்குறாங்க. அவங்க ஒரு வேளை ஒத்துக்கலன்னா, நான் வீட்ட விட்டு வந்து கூட சத்யா கூட வாழ்றதா முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி ரேகா சொல்றாங்க. உடனே மீனா வந்து, "என்னங்க, சிந்தாமணி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்குறீங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது சத்யா மட்டும்தாங்க. சத்யாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வேண்டாங்கன்னு" சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, எல்லாமே பார்த்துக்கலாம். நீ கவலைப்படாம இரு. சத்யாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆனா முதல்ல நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க. இது உங்களுக்கு நல்லதாவே இருக்கும்னுலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. என்னதான் முடிவு எடுக்க போறாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து மீனா இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜோட ட்ராக்க காட்டுறாங்க. மனோஜும் அதே மாதிரி ஹரிணி 2 பேருமே ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஹரிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லோரல் கோஸ்ட்ல போற மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹரிணிக்கு வாய் கொமட்டல் ஆகி வாமிட் வர மாதிரி ஆயிடுது. உடனே மனோஜ் வந்து, "நான் சொன்னேன், நீ கேட்டியா ஹரிணி? கடைசியில பத்தியா நான் கார்லயே வரலான்னு சொன்னேன்றாங்க." "சரி சரி இரு, உனக்காக போயிட்டு நான் சோடா வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மனோஜ். இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. ரோகிணி பார்த்துட்டு, "என்ன இது, மனோஜ் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா, இந்த அளவுக்கு அடிச்சா, இல்ல இது சும்மா விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு கேஷுவலா போற மாதிரி போறாங்க. கேஷுவலா போற மாதிரி போயிட்டு, "ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏதாவது உங்க உடம்புக்கு பிரச்சனைன்றாங்க." "ஆமா, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனா இருக்குன்னு சொல்றாங்க." "ஓ அப்படியா, இந்தாங்க புளிப்பு மிட்டாய், இது நல்லா இருக்கும் வாமிட்டிங்க்கு, சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு கொடுக்குறாங்க. "ஓ தேங்க்யூன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, நீங்க வெளியில இருந்து வரீங்களா?" "ஆமா, நான் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கான்றாங்க." "ஆ ஓ அப்படியா, இங்க வந்திருக்கீங்க?" "இல்ல, எனக்கு ரீசெண்டா தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் வந்துடுறாங்க." "ஓ அப்ப என்கேஜ்மெண்ட் அளவுக்கு போயிடுச்சா? இன்னும் விவாகரத்தே நடக்கல, அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டா? இல்ல, இதை இப்படியே விடவே கூடாதுன்னு" சொல்லிட்டு, "இங்க பாருங்க, இந்த வெயில்ல உங்களுடைய ஸ்கின் எல்லாம் டர்ன் ஆயிடும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் ஸ்கின்னை பத்தினா, நீங்க தாராளமா என்னுடைய பார்லருக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு இப்ப பார்லரோட அட்ரஸ கொடுத்துட்டு போறாங்க. உடனே மனோஜ் அங்க வரத பார்த்ததும், "சரி நான் கிளம்புறேன், நீங்க அப்புறம் வாங்கன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. "மனோஜ், நீ எந்த அளவுக்கு இருக்க, கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க ரோகிணி வந்து. அடுத்ததா வந்து நம்ம ரேகாவை காட்டுறாங்க. ரேகா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா, நான் சாப்பிட்டுட்டேன், வெளியில போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு ரேகா போறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இப்ப ரேகாவோட அப்பாவும் சொல்றாங்க. ரேகா இந்த பக்கம் போனதும் சிந்தாமணி அந்த இடத்துக்கு வராங்க. சிந்தாமணியோட புருஷன், "என்ன, அட்ரஸ் எது மாறி வந்துட்டீங்களா?" "நான் ஒன்னும் அட்ரஸ் எல்லாம் ஒன்னும் மாறி வரல, உங்களை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன விஷயம் சொல்லுன்றாங்க." "இல்ல, நீங்க பொண்ணு நல்லபடியா பாக்குறீங்களா? அவ இங்க போற வரான்னு நீங்க என்ன பார்த்துட்டா இருக்கீங்க? அம்மாவுடைய கடமையை விட்டுட்டு நீ போனவெல்லாம் பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "நான் என்ன எப்படி போனன்றது தெரியுமான்னு" சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. "தனியா இருந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "சரி உட்காருன்றாங்க." "ரேகா யார் கூட சுத்திட்டு இருக்கா தெரியுமா? அதுவும் உங்க ஆபீஸ்லயே தான் வேலை பார்க்கறான். ஒரு பூக்கார குடும்பத்தை வந்து லவ் பண்றான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு ரேகாவை பத்தி நல்லா தெரியும். அதுவும் இந்த காலத்துல காதல் வர்றதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அதுக்கு எதுக்காக நீ இப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறானே சத்யான்ற பையனை தான் காதலிக்கிறான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "சத்யாவா? ரொம்ப நல்ல பையன் ஆச்சுன்றாங்க. அவன் எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த சத்யா ரொம்பவே மோசமானவன், அவன் சரியில்லைன்னு" சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. சத்யாவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இதை பார்த்து ரேகாவுடைய அப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. "நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவன் கெட்டவன் மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்றத நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன். நல்லதாவே நடக்கும் போன்றாங்க." "இங்க பாருங்க, நம்ம 2 பேரோட முடிவுல தான் ரேகா வந்து இருக்கணும். அந்த பையன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான். நீ சொல்லிட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப மீனா வந்து முத்துவை கூப்பிடுறாங்க. "மீனா, சத்யாவும் ரேகாவும் அவங்க அப்பா கிட்ட காதல் விஷயத்தை பத்தி பேசிட்டாங்களாமான்னு" சொல்லிட்டு கேக்குறாங்க. "இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யாவை நினைச்சா ரொம்பவே பயமா இருக்குன்றாங்க." "அதெல்லாம் எதுவும் நடக்காது, நடக்காம நம்ம பாத்துக்கலாம்.
நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பாத்துக்கலாம் விடுன்றாங்க. நீங்க இப்படி பேசுறது தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மீனாவுக்கு ரேகாவுடைய அப்பா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி, ஏமா உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உன்னுடைய தம்பி உன் புருஷன் நீங்க 3 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மீனா பயந்து போறாங்க. ஏங்க, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் கால் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம போய் பேசி பார்க்கலாம், சத்யாவை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு இப்ப மீனாவும் சத்யா அதே மாதிரி முத்து போறாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி தப்பான கம்ப்ளைண்ட் வருதே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரேகாவுடைய அப்பா. இல்லையே, அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்தது சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீயும் ரேகாவும் லவ் பண்றீங்களாமே, உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கிள், அதை பத்தி பேசலாம் தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் உன்னை ஒரு பெத்த பையன் மாதிரி பார்த்தேன், கடைசியில எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ரேகாவுடைய அப்பா. அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. இங்க பாரு, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் செட் ஆகாது. உன்னை பத்தி என்னுடைய பொண்டாட்டி ரொம்பவே கேவலமா சொல்லியிருக்கா. நீ சரியில்லாதவன், நீ உன் அக்காவுடைய மாமியார் பணத்தை திருடினவன், ஜெயிலுக்கு போனவன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால உன்னெல்லாம் நம்பி என்னுடைய பொண்ணை கொடுக்க முடியாது. இத்தோட இந்த பிரச்சனையை விடுறது எல்லாருக்குமே நல்லதுன்றாங்க. உடனே முத்து வந்து, சார், சத்யாவை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா? உங்க ஒய்ஃப் வந்து 1008 விஷயம் சொல்லுவாங்க, ஆனா சத்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க சம்மதிச்சா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏத்தபடி அவங்க கல்யாணத்தை அவங்க பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. ஏங்க, எதுக்காகங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி மீனா சொன்னாலும், இங்க பாருங்க சார், சத்யாவும் இதே மாதிரி முடிவோட இருந்தா, ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவோட இருந்தா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை கேட்டதுமே ரேகாவுடைய அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னை எதிர்த்து என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிடுவியா? நானும் பாக்குறேன்டா, எப்படி கல்யாணம் பண்றேன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல வந்து இருக்காங்க ரேகாவுடைய அப்பா. இப்ப உடனே வா சத்யா போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் இப்ப மீனாவுக்கா ஒரு பக்கம் பயங்கரமா பயமா இருக்கு. என்னங்க நீங்க நீங்க பட்டுக்கு இப்படி சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சத்யாவோட லைஃப் என்ன ஆக போகுதோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா புலம்பிட்டு இருக்காங்க. மாமா, நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா எனக்கு எதுவும் தப்பா நடக்காதுன்னு எனக்கு தோணுது, உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாமான்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. இப்ப சத்யாவோட ரேகாவோட நம்பிக்கைய முத்து வந்து காப்பாத்துவாங்களா? சிந்தாமணியும் அவங்க புருஷனையும் எதிர்த்து நம்ம சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் முத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இல்ல இதுக்கு சிந்தாமணி ஏதாவது சதி திட்டம் போடுவாங்களா? இந்த சதி திட்டத்தை முறியடிச்சு முத்து வந்து ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் என்ன மாதிரியான கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி